மந்திரி சாமி அகடத்தை விட பேசக்கூடாது. இனிமேல் பேச மாட்டேங்க. வந்திருப்பது யாருன்னு தெரியல. யாங்க இப்ப ஏற்பட்ட ராஜசபை முன்பாக ஒரு மனுஷன் நிக்கிறீங்க. யாரு என்னன்னு தெரியாம பேசிவிட்டேன். இனிமேட்டு பேச மாட்டேன். நீங்க யாரு, உங்க பேரு, உங்க ஊரு ஒவ்வொரு சுண்ணி விட்டா சொல்லி விட்டா எனக்கு தெரியும். ஆமாங்க. ஆனால் மந்திரி நாட்டுக்கு நாடு மகாநாடு இன்னும் வெள்ளேரிப்பாளையம் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய நாடு வெள்ளேரிப்பாளையத்தை சேர்ந்த சிவசக்தி நாடக குழு நமக்கு வெங்கடேச வாந்தியார் தலைமை. வெங்கடேச வாந்தியார் துறை கொண்டு இங்க ஆனாப்பதின் அப்பமார்களுக்கும் பெண்ணாபதிய தாய்மார்களுக்கும் கலையுலகத்தை கல்வானவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லுகிறேன். வணக்கம். அப்படி நம்ம வெள்ளேரிப்பாளையம் சிவசக்தி நாடக குழு வெங்கடேச வாதியார் நமக்கு தலைமையாக இருந்தாலும் இது என்ன ஒரு மாநகரம் மந்திரி? அதத்தாங்க மறந்து குடிச்சுட்டேன். சரி, பாலா போன மனுஷன் நல்லா தின்ன உடனே உள்ளார வந்து ஒரு இடத்த விட்டாங்க. சரி, நல்லா நீட்டி புடிச்சு தூங்கினேன். தூங்கிக்கிட்டு இருக்கும் போது இந்த குண்டுமணி இருக்கிறாங்களா, குண்டுமணி 4 பவுடர் மேல மூஞ்சில பூசி விட்டு ஏச்சி வெளியே போயிட்டு வந்து பட்டுக்கிடாம நான் வெளியே வந்துட்டேன். சரி, அந்த ஊரு பேர் தாங்க நான் கேட்கவே இல்லை. அப்படியா? வேப்பளப்பட்டி புதூர். வேப்பளப்பட்டி புதூர் என்றால் மச்ச நாட்டுக்கு சமமான நாடு. நாட்டுல அயோத்தின்னு சொல்லலாம். ஏற்பட்ட நன்னாட்டுக்கு பெண் பொன்னான வழங்கக்கூடிய வேப்பளப்பட்டி புதூர்னு சொல்லக்கூடிய மாநகரத்திலே இன்று இரவு நம்மளுடைய நாடகம் நடைபெறுவது யாருடைய நகரம் மந்திரி? நாம ஆடக்கூடிய நாடகத்துக்கு எல்லாரும் வந்து தலைமை தாங்கி பாத்துட்டு இருக்கிறாங்க. அவங்க பாக்குறாங்கன்னு சொல்லி ஆடிக்கிட்டு இருக்கிறோம். சரி, யாருடைய யாருக்காக நீ கூத்துட்டு இருக்காங்க? எனக்காக தான் விட்டுருக்காங்க. நீயே சேர்த்து வேணும் உனக்கு. நாங்க தான் ஆடுவோம். எப்பறம் நீ உயிரோட நிற்க? ஓ, அப்ப நாளா நீ முன்னாடி நின்றுல பாக்க முடியாதா? ஐயாவுடைய பேர் என்னப்பா மணி? நல்லுசாமிங்க. நல்லுசாமி தானே. இந்த ஊர்ல சீரந்திருப்பமா செல்வாக்காக வாழ்ந்து உலக வாழ்வு முடிந்த புண்ணியவான் நல்லுசாமி ஐயா இந்த லோகத்தை விட்டு பொண்ணு லோகம் என்று சொல்லக்கூடிய தெய்வப்பதி 4ஆம் பதி சொர்க்கத்தை அடைய போறார் நாளைக்கு வெடிய வெடிய. சரிங்க, வெடிய வெடிய விட்டு ஐயோடைய ஆத்மா வைகுந்த போய் சேரும் ஐயா. பொழுது வெடியிற வர பொண்ணு லோகம் போய் சேரும். ஒரு மாண்டு மடிஞ்சு
செஞ்சுட்டா வாழ்க்கை முடியலீங்க. சரிங்க. இந்த சரீரத்தை மட்டும் கொண்டு போய் தகனம் எரிய விடுறோம், இல்லைன்னா பூமியில நல்லடக்கம் பண்றோம். ஆமா, இந்த சரீரம் மட்டும் தான் அழிஞ்சு போகுது, ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது, அழிவில்ல. அதனால நம்ம இந்து முறைப்படி ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி ஒரு மாண்டு மடிச்சுட்டா நம்ம காரியம் என்ற இறுதி எமச்சடங்கு இது திங்கள் எதை கொடுக்கிறோம்னா மந்திரி சாமி அந்த காரியம் முடிகிற வர ஆத்மாவாகப்பட்டது வீட்டை காட்ட விட்டு போகாதான். சரி, அதனால பெத்த பிள்ளைங்க பாக்குறாங்க நமக்கு தந்தையாக பிறந்து உலக சம்பத்தெல்லாம் நமக்கு சேர்த்து தந்து விட்டு தந்தையார் மறைந்து விட்டாரு, தந்தையருடைய ஆத்மா 4ஆம் பதி போய் சேரணும், சொர்க்கம் போய் சேரணும்னு சொல்லி தன் பிள்ளைகள் 3 பேரும் இழந்து தந்தையாருக்கு இறுதி அமைச்சருக்கு காரியம் செய்து சேர்ந்தார் சினத்தார் உற்றார் உறவினர்கள் அனைவர்களையும் அழைத்து அவரால் முடிந்த வர அன்னம் அளித்து இன்னைக்கு காரியம் முடிந்து விட்டது, இன்னைக்கு வெளியில வர ஐயாவுடைய ஆத்மா வைகுந்து போய் சேரும். சரி, பொழுது வெடிய வெடிய பொண்ணுலோகம் போய் சேரும். சரிங்க, ஐயாவுடைய ஆத்மா சாந்திக்காகவும் தன்னுள்ள குடும்ப வளர்ச்சிக்காகவும் இன்னைக்கு தெருக்கூத்து வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு தெருக்கூத்து ஒரு பொருட்டு கிடையாது, இன்னைக்கு தான் ஐயாவுடைய ஆத்மா இன்னைக்கு இந்த இரவுல போக போகுது. சரிங்க, வெடியோட போய் சேரும். அதனால ஐயாவுடைய ஆத்மாவை வழி அனுப்புவதற்காக நம்ம எல்லாம் கூடி வந்திருக்கிறோம். அப்படியே கண்விழிக்க முடியாதுன்னு சொல்லி தெருக்கூத்துன்னு சொல்லக்கூடிய புனித கதை இன்னைக்கு வச்சிருக்கிற ஐயாவுடைய ஆத்மா சாந்திக்காகவும் தன் பிள்ளை குடும்ப வளர்ச்சியாகவும். ஆமாங்க, அப்படி நம்ம வைத்துள்ள நாடகம் என்ன மந்திரி சுவாமி? இன்னைக்கு வைத்துள்ள நாடகமோ பப்பரவாகன சண்டை. ஆமாங்க, உண்மைய ஒரு சரித்திரம். ஆமாங்க, ஸ்ரீ மகாபாரதம். ஸ்ரீ மகாபாரத கட்டவங்களுக்கு தெரியுங்க. ஆமா, ஸ்ரீ மகாபாரதம்னா சாதாரணப்பட்டது கிடையாது. ஸ்ரீ மகாபாரத புக்கு வாங்கி முடிச்சா படிக்கணும். அப்படி நம்மளால படிக்க முடியலன்னா ஸ்ரீ மகாபாரத்தை முடிச்சோரத படிக்கிறாங்கன்னா பக்கத்துல நம்ம காதால கேட்கணும். அப்படி மகாபாரதம் படிச்சவங்களுக்கும் மகாபாரத காதால் முடிச்ச கேட்டவங்களுக்கும் நமக்கு பிறப்பெண்ணு பிறந்தவனுக்கு ஒரு நாள் இறப்பு உண்டு. நம்ம மாண்டு மடிந்தோமானா நம்மளுடைய ஆத்மா தெய்வப்பதி சொர்க்கம் போய் சேருமா. அதுக்காக அப்பேற்பட்ட ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு பாகமா வழங்கி வரக்கூடிய இன்னைக்கு ஐயாவுடைய ஆத்மா சாந்திக்காக பப்பரவாகனம் சண்டை நாடகத்தை வைத்திருக்கிறோம். இந்த நாடகத்தை நான் முதன்மையாக வந்திருக்கிறேன். நான் யாரு யாரு என்னாட்ட சேர்ந்தவன், என்னுடைய ராமதியானம் என்ன, என்னுடைய குலங்கோத்திரம் என்ன தெரியுமா மந்திரி? ஒண்ணு ஒண்ணா சொல்லுவாயா? யாரா சொல்லுவாய்? இல்லைங்க, சொல்லுங்க ஐயா. சொல்லுகிறேன். தரணிலட்சம் தர்மராஜா. சரி, காந்தம் கருணை பொறுமை கொண்ட காந்தம் கருணை பொறுமை கொண்ட தார்போல் உழைத்த நாம் தான் பூலோக தர்மம் என்று தெரியுமா? இப்படி நன்றாக அறிந்து கொண்டேன் சுவாமி. பூலோக தர்மனாக இருந்தாலும் மந்திரி சுவாமி, அப்படி இந்த தர்மராஜனை எங்களுக்கு என் தாய் யாரு, யாரு என் தந்தை யாரு, யாரு அப்படின்னு தெரியுமா? உங்களை இந்த ஊர்ல எந்த தாய் பெற்றுச்சு, எந்த தகப்ப வளர்த்துனாரு மந்திரி சாமி? அப்படி ஆமாங்க, ஒண்ணு ஒண்ணா சொன்னீங்கன்னா சொன்னாதானே தெரியும். தெரியும், இங்க அமர்ந்து இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் புரியும். சொல்லுகிறேன். என்ன
நான் தர்மராஜனாக இருந்தாலும் இந்த தர்மராஜனை ஈட்டெடுத்து என் தந்தை யார் தெரியுமா? யாருங்க? என் தந்தையோ பாண்டு மகாராஜன். ஓ, தந்தை பாண்டு மகாராஜன். பாண்டு மகாராஜன். என் தாயோ குந்தி மந்திரம் சொல்லக்கூடிய 2 தாயார் மந்திரி. 2 தாய். ஆமா, சரிங்க. குந்தமாதேவி மந்திராதேவி. அப்படி 2 தாய் வயித்துல நாங்க எத்தனை பேர் இருந்தோம் தெரியுமா? எத்தனை பேர் இருந்தீங்க மந்திரி? சுவாமி சொல்லுகிறேன். என் தாயாகிய குந்தி வயிற்றுல இந்த தர்மபுத்திர மகாராஜா மீன் பிறந்தவன். நீங்க தர்மனுக்கு நேரிடையோ வெற்றி மதகரியோ சரிங்க தப்பி மத கொண்டு விமர்சனம். சரிங்க மந்திரி நகரன் சகோதரன் என் தப்பிவா இருக்காது தெரியுமா? ஆமாங்க. அவர் சிறிய தாயார் மந்திராதேவி வயிற்றுல பிறந்தவர்கள் நகரன் சகோதரன். ஓ, இப்படியாக 5 பேர் நீங்க பிறந்தீங்க. 2 மூத்தோர், 2 இளையோர், காண்டா விடமறித்த காண்டியபோதாரி அர்ஜுனன் சொல்லக்கூடிய தம்பி விஜயகாண்டியவன் அர்ஜுனன்டா. ஆமா, அப்படி நாங்க 5 பஞ்ச பாண்டவர்கள். அப்படி பாண்டவர் 5 பேராக இருந்தாலும் 2 தாய் வயிற்றிலே நாங்க பிறந்தாலும் நீங்க பாசம் எப்படி தெரியுமா? இந்த அண்ணன் ஒரு கோட்டை போட்டு வச்சுக்க, கோடு தவறாத குருகுலம் மிச்சம். ஒரு கோடு தவற மாட்டீங்க. ஆமா, சரிங்க. சத்தியம் தவறாத சந்திரகுலம் மிச்சம். தம்பிமார்ந்த போன்றதுதான் போவார், ஆயிரத்துதான் வருவார்கள். சரிங்க. அப்படி தண்ணியே பிடிச்சாலும் தனி பிரிந்து. சரிங்க. அவர் ஒற்றுமையாக ஒரு தாய் பிள்ளை போல் வந்தோம் வாழ்ந்தீங்க மந்திரி சாமி. அப்படி இருந்தாலும் இப்போ நான் ஆடக்கூடிய இந்த இந்த நாட்டை என்ன ஆண்டு வருகிறேன்? எந்த நாட்டைங்க ஆடுறீங்க? சொல்லக்கூடிய அஷ்டாபுரம் 6664 வீதியை சக்கரவர்த்தியாக ஆண்டு வருகிறதா தர்மராஜா. ஆமா, 56 நாட்டுக்கு பேரரசன். ஆனா உனக்கு சந்தேகமா இருக்குது. இந்நாள் வரைக்கும் துரியமன்னன் தானே 56 நாட்டுக்கு பேரரசன் துரியோதனன் சொல்லுவாங்க. இன்னைக்கு தர்மராஜா நீங்க ஆட்சி செய்றீங்களா அப்படின்னு கேக்குறேன். என்ன காரணம்? மந்திரி திருநாட்டிற்கும் காந்தாரிக்கும் பிறந்தவர்கள் என் பெரிய தந்தையுடைய பிள்ளைகள் 3 பேர் கௌரவ மன்னர்கள். சரிங்க. சின்ன வயதில் பகை ஏற்பட்டு சூதனால் பகடையாடி சொந்த நாட்டை தோற்க செய்தார். கையால் பகடையாடி நாடு ராஜ்ய உணர்ச்சங்கள் உப்புச்சட்டி வரையோடு அனைத்து மறித்துக் கொண்டு 12 மாறாவனம் 1 ஆண்டு 5வது மாசம் காலி கழித்து வந்தா பார்க்கிறேன்னு சொல்லி தலையஸ்து
பிறந்தவன் துரியோதனன். சரிங்க. அதை கேட்டு நாங்க வனவாசம் போனோம். 12 ஆண்டு வனத்தை முடிச்ச ஒரு ஆண்டு அஞ்ஞாதவாசம் தொலைத்தோம். உரப்பொடி நாடு கேட்டோம். நாடு என்று சொன்ன பெரிய தந்தை துரியோதனன். சரிங்க. அப்படி சொல்லுகின்ற போது எங்க மாமாவாகிய ஸ்ரீமந்தன் கிருதியினால பாரதை போர் தொடுத்து பாரதம் 18 முடிய மந்திரி சாமி துரியோதனாதிகள் அத்தனையும் என்னுடைய தம்பிமார்கள் யார் பீமன் அர்ஜுன் சொல்லக்கூடிய தம்பிமார்கள் போர் தொடுத்து அந்த குரு என்று சொல்லக்கூடிய 8,81,000 தடவி கொண்ட குருச்சத்திர பீடபூமியில என் பங்காளி அப்பா துரியோதனாதிகளை அத்தனை நாங்கள் கொண்டு வைத்து விட்டோம் மந்திரி. சரிங்க. பாரதம் முடிந்து விட்டது. பாரதம் முடித்து எனக்கு பட்டம் தரித்து 16 நாள் ஆகிவிட்டது. இன்றோடு. ஆமா. சரிங்க. அப்படி 16 நாள் முடிய எனக்கு பட்டம் தரித்திருந்தாலும் சரி இந்த நில்லு சொல்லக்கூடிய அஷ்டாபுரத்து 6664 விதியும் செங்கோல் சாயாமே நீதி நேர்மை நியாயம் தர்மம் 4 கடைபிடித்து சரிங்க இந்த தர்மராஜர் ஆட்சி செய்து வருகிறேன். அப்படி இருந்தாலும் நான் ஒருவனே பேசிக் கொண்டிருந்தால் ஆகாது. கஷ்டத்தில் எங்களோடு இருந்த பாஞ்சாலி வனவாசத்துக்கு கொண்டு வனங்களித்து பாரதி போர் முடித்து அந்த துரியனுடைய வடியை என் தம்பிமார்கள் பீமம் கொள்ள அந்த பாஞ்சாலி சமத்தை நிறைவேற்றி இப்ப சீரஞ்சிருப்பா செல்வாக்காக அஷ்டாபுரத்திலே தேவி பாஞ்சாலி இருக்கிறார். சரிங்க. என் தேவி பாஞ்சாலியை நான் பார்க்க வேண்டும். ஓடி ஓடி சென்று என் பாசமுள்ள பான்மதியை கூட்டி வா மந்திரி. பாஞ்சாலியை கூட்டி